இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்? வனபத்திர களிமண் கோயில் பேக் சைடு போறோம். பேக் சைடா? பேக் சைடு மலை, அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அது கோயிலுக்கு பேக் சைடுல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். கோயில் பேக் சைடு. ஆமா, பேக் சைடு வழியில இப்ப நம்ம போறோம். ஆமா, ஃபுல்லா காட்டு பகுதியில மரம், காட்டு பகுதியா இருக்குமா? பேக் சைடுல உள்ள கேட். இது கோயில் பேக் சைடு உள்ள கேட். கோயில் வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இது என்ன? பாக்கு மரமா? ஆமா, பாக்கு மரம். இது மண்டபம். முதல்ல எல்லாம் வந்து இங்க அமாவாசை டைம்ல எல்லாம் வந்தா சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மலை இங்க இருந்து பார்த்தா பயங்கர செங்குத்தா இருக்குது. ஆமா, எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, நல்லா செங்குத்தா தான் இருக்கு. செம ஃபாரஸ்ட். ஜப்பான் மலைப்பாரு பாத்துக்கியா? ஃபாரஸ்ட். இங்கெல்லாம் ஈவினிங் டைம், நைட் டைம்ல யானை எல்லாம் வருமா? யானை நைட் டைம்ல ரொம்ப இருக்க மாதிரி இருக்கும் நைட் வந்தா. பகல்ல எல்லாம் வராதா? இல்ல இல்ல, பகல்ல எல்லாம் ஆள் நடமாட்டம் எல்லாம் இருக்குல்ல, அதனால வராது. பகல்ல வரும், வந்தாலும் தெரியுது பத்தியா? தெரியுது. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் வெயில் இல்ல. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு, வெயில் எல்லாம் இல்ல, நல்லா சூப்பரா இருக்கு. பாரு, இந்த மலை நல்ல பிரம்மாண்டமா இருக்குது. அப்போ யானைகள்லாம் இருக்கும். யானை மட்டும்தான் இருக்குது. அப்புறம் சிறுத்தை எல்லாம் அந்த சைட்ல இருந்து ஒரு சில டைம் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. நான் பட் தெரியல. இந்த பக்கம் வந்திருக்குதா? ஆமா, இருக்கு. ஏன்னா அது சரியான ஃபாரஸ்ட். ஃபர்ஸ்ட் இங்க யானைகள் முகாம் போட்டிருந்தாங்க. இங்கதான் போட்டிருந்தாங்க, இந்த இடத்துலதான். ஆமா, யானைகள் முகாம் போட்டிருந்தாங்க இந்த சைடுல. கீழயா? அது இது இப்ப இருக்கா? இப்போ இல்ல, இப்ப இல்ல, அதை எடுத்துட்டாங்க. ஆறு. தண்ணி எப்படி இருக்குது? பத்திரகாளியம்மன் கோயில் ஒரு ஆறு. இங்க கூட கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்குல்ல. அங்கெல்லாம் ரொம்ப சேரு பக்கம். இந்த ரோடு பூராமே போற வழி பூராமே இதே மாதிரிதான் இருக்குமா? ஆமா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இதுல விட செம பிளேஸ் இருக்கும். அப்படியே சூப்பரா இருக்கும். இதே மாதிரிதான் இருக்குமா? இதே மாதிரிதான் இருக்கும், ஆனா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க இருந்து பார்த்தா ஊட்டி மேல ரொம்ப பக்கத்திலே இருக்கு.
தண்ணி பத்தியா எவ்வளவு கிளியரா போகுது இப்போ இங்க. ம் நல்லா கிளியரா போகுது பாரு. ஆமா, தென்னை மரம் பாக்கு மரம் எல்லாம் எப்படி தெரியுது பத்தியா மலையெல்லாம். அப்படியே ஏதோ இந்த ஊட்டி மலையில போற மாதிரியே இருக்குல்ல. ஆமா. ஊட்டி மலை ஏறுற மாதிரியே இருக்கு. இது ஊட்டி அடிவாரம் தானே மேட்டுப்பாளையம். அதனால எந்த பக்கம் பார்த்தாலும் நல்ல சரியான ஃபாரஸ்ட். சொன்ன மாதிரி யானை இல்லாம இருக்கு. என்ன பண்ணும் இந்த பாரு தண்ணி. இங்க தண்ணி எவ்வளவு கிளியரா இருக்கு பத்தியா. ஆமா, நல்லா இங்க சூப்பரா இருக்கு. தண்ணி தெளிவா இருக்கு. இன்னும் பக்கத்துல போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே மலை அது வந்து மலை கீழே வந்து மலை அடிவாரத்துல மரம், மரத்துக்கு கீழே அப்படியே தண்ணி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ். அதாவது போன்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சாலும் நேர்ல பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்குது. இந்த போன்ல எப்படி தெரியுதுன்னு தெரியல இல்லையா. நல்லாதான் தெரியுது. போட்டோஸ்ல எடுத்தா அது ஏதோ ஒரு கிராபிக்ஸ் செட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மரம் எல்லாம் பாரு. சரி, இன்னும் போய் பார்க்கலாம். இப்ப யானை வரும். யானை வரும், ஆனா இந்த டைம்ல எல்லாம் வராது. இந்த டைம்ல வராது. அதாவது கொஞ்சம் ஒரு சாயந்தரமா நைட் டைம்ல வரும். நைட் டைம்ல யாரா இருந்தாலும் இந்த வழியில வர்றதுக்கு பயந்துக்குவாங்க. ஆமா, ஏன்னா ரொம்ப இருட்டா இருக்கும். இந்த லைட்டுமே இல்ல. நல்லா தெளிவா தெரியுது மலை. இங்க ஒரு கோயில் இருக்கு. கோயில் பத்தி சொல்றேன். இந்த கோயில் வந்துட்டு பத்ரகாளியம்மன் கோயில் குண்டம் போடுறாங்கல்ல. அப்ப வந்து காலையில அந்த அம்மன் அழைக்கிறது வந்து இங்க இருந்துதான் அழைச்சிட்டு வருவாங்க. இங்க இருந்துதான் அந்த அம்மனை வந்து அழைச்சிட்டு வருவாங்க. போய் பார்க்கலாமா? காட்டு கோயில் மாதிரி இருக்கு. சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடல. யானை வரும்னு சொன்னேன். வழி எப்படி அதுல இல்ல, இப்படி வழி இருக்கு. தீர்த்த குடம் இங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்க. இங்க இருந்தா அம்மன் அழைப்பு நடக்கும். இது வந்து அந்த கோயிலுக்கு பேக் சைடா? ஆமா, பேக் சைடுல இந்த கோயில். இன்னும் சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. வா, இப்படி போகணும். இப்படியே
அப்படியே அவங்க எல்லாம் வந்து அவங்க சரி இங்கிருந்தே பாத்துக்கலாம். அந்த பக்கம் வழி இருக்குங்க, அந்த பக்கம் போலாம். எந்த பக்கம் போலாம்? ஆனா ஒரு நாய் இருக்குது, நாயை பார்த்தா நம்மளுக்கு அலர்ஜி. திடீர்னு வந்துருச்சுன்னா யாரும் வேற இல்ல, யாரும் இருந்தாலும் கூட பரவாயில்ல இல்லையா, இது தடுக்கிறதுக்கு. அது அந்த அந்த நாயை பார்த்தா பயங்கரமா இருக்குது இல்லையா. இது பேரு பழைய பில்டிங். இது என்னது தெரியல, பழைய பில்டிங் இருக்கு. அங்க பாரு அந்த மரம் பாரு, அங்க இந்த கோயிலுக்கு பின்னாடி பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாமே கரண்ட் வச்சிருக்காங்க. ஓ அந்த மிருகங்கள் வந்து அனிமல். ஆமா, இது ஃபுல்லாமே கரண்ட் வச்சிருக்காங்க. யானைகள் அதிகமா வரும் இங்க, அதனால. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். ஆமா. அந்த இடம் பேர் எப்படி இருக்கு? ஆமா, நான் சொன்ன ஒரு இடம் சூப்பரா இருக்கும், அது அங்கதான். இந்த பிளேஸ் சூப்பரா இருக்கு. இதுதான். ஆமா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, வந்தோடனே அப்படியே நிழல் மாதிரி ஆயிருச்சு. இப்ப கொஞ்சம் அந்த இலையெல்லாம் உதிர்ந்துச்சு. மூங்கில் மரம். ஆமா, எப்படி இருக்குது இந்த இடம், செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. வா, நல்லா இருக்குல்ல. அமைதியா நடந்து போறது சூப்பரா இருக்கு. அது இங்கிருந்து பாரு எப்படி இருக்கு, தெரியுதா? இது அன்னைக்கெல்லாம் நல்லா இதா இருந்துச்சு. என்னைக்கு? இன்னைக்குனா வந்திருந்தீங்க பொங்கல் டைம். ஆமா, பொங்கல் டைம் நல்லா இருந்துச்சு. பொங்கல் அப்போ உனக்கு தெரியாத இடமா? ஆமா, மேட்டுப்பாளையத்துல இல்லையா? ஆமா, சொந்த ஊரே மேட்டுப்பாளையம். ஆமா. அந்த மலை பாரு, நம்ம அங்க பார்த்தோம்ல, இதுதான் அந்த மலை. போன்ல பாக்குறது கூட தூரமா தெரியுது, நேர்ல எப்படி பக்கமா இருக்கு பத்தியா? ஆமா. அங்க பாரு குரங்கு, அதோ நிறைய குரங்கு இருக்குமோ? போனோம்னா குரங்கு இருக்கு. ஆமா, கடிச்சு
கடிச்சிட போகுது. ஆனா நான் வண்டி ஆன் பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? அதான் முதல்ல சொல்லிட்டியே. அந்த மரம் பாரு எப்படி இருக்கு, அந்த இடம் பாரு தெரியுதா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படின்னா ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு போல. இங்க பாரு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வண்டி ஓட்டுவேன், பட் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் என்னை நம்பி வண்டியே கொடுக்க மாட்டாரு. அது எல்லாரும் வண்டி தருவாங்க, என் ஹஸ்பண்ட் மட்டும் என்ன நம்பி வண்டி தர மாட்டாரு.